Hello everybody, welcome to our channel. I'm Srinivasan. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓலா கம்பெனியோட சிஇஓ அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது நீங்கள் இந்த ட்விட்டை படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே என்னோட வண்டி வந்து 0லேருந்து 60 கிராஸ் ஆகி போயிட்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ட்வீட் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே வித்தியாசமாக இருந்தது. என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை. அதே மாதிரி பாவிஷ் அகர்வால் அவங்களே டிரைவ் பண்ண ஒரு டெஸ்ட் டிரைவ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அந்த டிசைன்ஸ், அந்த வண்டியோட டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே அந்த ஒரு வெஹிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்போ லான்ச் ஆக போகுது, என்ன ப்ரைஸ் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் இந்த வெஹிக்கல் எப்போ லான்ச் ஆக போகுது, நம்ம எல்லாருக்கும் எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுது, முக்கியமாக என்னால் பெரிய வண்டி ஓட்ட முடியாது, அது கஷ்டமாக இருக்கும், வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வண்டி எந்த அளவுக்கு இருக்கும், அதே மாதிரி கேஜெட்ஸ் லவருக்கு எந்த அளவுக்கு இந்த வெஹிக்கல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவுமே மிஸ் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வரும், எதையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ லெட்ஸ் பிகின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓலா கம்பெனி அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து கேப் அப்படின்றது தான். கேப் அதுக்கப்புறம் டாக்ஸி அப்படின்றத மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க வந்து அப்படியே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் அப்படின்றதுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. லாஸ்ட் இயர் வந்து அப்போ இருந்த ஃபார்மர் சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட போய் பார்த்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ஹொசூர், கிருஷ்ணகிரியில் இருக்க ஹொசூரில் வந்து நாங்கள் எங்களோட பிளான்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்டையர் மேனுஃபேக்சருமே இங்கே தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அப்ரூவலாம் வாங்கியிருந்தாங்க. சரி, எவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லை 500 ஏக்கர் சதுர பரப்பளவில் வந்து அவங்களுடைய பிளான்ட் வந்து இங்கே ஹொசூரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மோரோவர் இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே என்டையர் கன்ஸ்ட்ரக்ஷனே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு சரி. இதில் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2354 கோடி. ஸோ அந்த அளவுக்கு பட்ஜெட் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓலா வந்து கேப் அதுக்கப்புறம் டாக்ஸி தான் மெயினாக பண்ணாங்க. இவங்க யாருன்னு பார்க்கும்போது இந்தியன் ஸ்டார்ட் அப். இவங்க வந்து 2010 வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போதுலேருந்து ஃபுல்லாகவே சூப்பராக போயிட்டு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஓலா வந்து ஷார்ட் டைமில் ரீச் ஆனாங்க அப்படின்னே சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களுடைய நியூ இனோவேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் சூப்பராக அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூட்டர் பார்க்குறது முன்னாடி லைட்டாக அவங்க இந்த பிளான்ட் பற்றி மெயினாக சொன்னது என்னென்னா, இந்த பிளான்ட் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து எங்களால் கொடுக்க முடியும். டேரெக்டாக இன்டெரக்டாக அந்த அளவுக்கு எங்களால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். ஃபுல்லாகவே வந்து அந்த பிளான்ட் வந்து அந்தளவுக்கு ஒரு டாப் கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கோம். அதாவது அந்தளவுக்கு பில்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படின்றதெல்லாம் அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹொசூரில் இருக்க பிளான்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இவங்க மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்க்கும்போது 1 இயருக்கு இவங்க எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் எங்களால் வந்து 20 lakhs ஸ்கூட்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே பிஸ்னஸ் 4.0 அப்படின்ற அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் 4.0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளவுட், ஏஐ டெக்னாலஜி, அப்புறம் பிளாக் செயின் அப்படி இப்படின்னு நிறைய டெக்னாலஜி அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் மெயினாக நாங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த மேனுஃபேக்சரிங் டைமில் வந்து மேனுஃபேக்சரிங் அங்கே நடக்கிற ப்ராசஸாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறமா அசம்பிள் பண்ணுறது, இது எல்லாமே ஃபுல்லாகவே ஆட்டோமேஷனாக நடக்க போகுது. அதுவும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கேட்கும்போதே ஒரு டாப் கிளாஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகுது. சரி, இந்த ஒரு வெஹிக்கல், இந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கலை பற்றி மட்டும் ஏன் நம்ம இப்போ மெயினாக பேசணும்? மற்ற வெஹிக்கல்லாம் இருக்குது, இப்போ தான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வெஹிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது இல்லாமல் வந்து வெஹிக்கல் எவ்வளவோ இருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கல். நம்ம ஊரில் வந்து மூளைக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது. பட் ஆனால் எலக்ட்ரிக் நம்ம வந்து இப்போது அந்த பைக் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் இல்லை, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. சரி, சார்ஜ் ஏதாவது ஒரு அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கும் அப்படின்றதும் அஷூரன்ஸ் கிடையாது, அங்கேயும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. அப்படின்றதுனால எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், பெட்ரோல் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். பெட்ரோலோட ப்ரைஸ் கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே ஐகார்ட்லாம் நான் வந்து வீடியோ பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேக் டு த டாபிக் அப்படின்னு வரும்போது, சரி இவங்களை பற்றி நம்ம ஏன் ஸ்பெஷலாக பேசணும் அப்படின்னு பார்த்தா மற்ற கம்பெனிஸும் இருக்குது. இவங்களை பற்றி ஏன் நம்ம ஸ்பெஷலாக பேசலாம்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கலை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 1 lakh சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எத்தனைனா 400 சிட்டிஸில் நாங்கள் வந்து இதை லான்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1 வீக் பேக் முன்னாடி பாவிஷ் அகர்வால் அவங்க ட்ரைவ் பண்ணி அவங்க பப்ளிஷ் பண்ண அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த வெஹிக்கல் எந்த அளவுக்கு மேட் ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக, கிட்டத்தட்ட சொல்ல போனால் அது வந்து அந்தளவுக்கு லைட் வெயிட்டாக இருந்துச்சு. அதோடைய லுக், டிசைன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு இருந்தது அப்படின்றது சொல்லலாம். இவங்களுடைய டிசைன்ஸ் அப்படின்னு பர்டிகுலராக சொல்ல போனால் இவங்க வந்து நெதர்லாண்ட் கம்பெனி எட்டார்கோ அப்படின்ற அவங்களுடைய டிசைனை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஓலா அப்படின்றது வந்து ஃபேமஸ் ஆனது எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, ஓலா ஆப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணி அதனால தான் வந்து ஓலா ஆப் வந்து நமக்கு எல்லாருமே வந்து
ஃபேமஸ் ஆச்சு, அதுவும் நல்ல ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய ஓலா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து என்னன்னா, ஃபுல்லாகவே நம்ம வந்து எல்லாமே வந்து மொபைல் ஆப்லேயே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவிஷ் அகர்வால் ஓட்டிட்டு வந்த அந்த ஒரு வெஹிக்கிள் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய டேஷ்போர்டு வந்து ஒரு டச் டிஸ்பிளே மாதிரி இருக்குது. ஸோ அந்த டச் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 inch உடைய டச் டிஸ்பிளே. இதில் அவங்க பர்டிகுலராக இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க இந்த வெஹிக்கிளில் பார்த்தோன்னா, ஜிபிஎஸ், நேவிகேஷன், கூகுள் மேப்பாக இருக்கட்டும், அது தாண்டி ஃபோன் இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ், ப்ளூடூத், வைஃபை, இது எல்லாமே வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா எல்லாருமே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யூடியூப் அப்படின்றது இன்பில்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எங்கேயாவது ரெஸ்ட்டாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணதாலும் நீங்கள் இதில் யூடியூபும் பார்க்கலாம், வித் ஸ்பீக்கர்ஸும் இதில் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து மற்ற கம்பெனிஸோட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா யோசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் டயக்னோசிஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனால், வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு வந்து பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இந்த ஓலா எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷனில், அதாவது மொபைல் ஆப்லேயே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இங்கே வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆட்டோ டயக்னோசிஸ் சிஸ்டம் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமா நம்மளால் ஈஸியாக எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓலா எலக்ட்ரிக் கம்பெனி ஆல் ஓவர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க அந்த ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை இவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வெஹிக்கிளோட சார்ஜிங் சைடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம நார்மலாக வந்து வீட்டில் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒரு வெஹிக்கிளை நம்ம வந்து கம்ப்ளீட் சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 to 6 மணி நேரம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நம்ம வந்து ஹை பவர் ஆம்ஸ் இருக்கிற அந்த ஒரு சார்ஜர் மூலிமா நம்ம இதை சார்ஜ் பண்ணுறோம், அந்த ஒரு பவர் மூலிமா சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 2 to 3 மணி நேரத்துக்குள்ளேயே கம்ப்ளீட் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் 18 நிமிஷத்தில் 50% வந்து சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு 50% வந்து கிட்டத்தட்ட 75-80 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யோசிச்சு பார்ப்போம், ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்ற நேம் வந்து கரெக்டாக வச்ச மாதிரியே இருக்குது. இந்த ஒரு அப்ளிகேஷனில் இவங்க இன்னொரு அடிஷனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வெஹிக்கிளை வந்து சார்ஜ் போட்டு போயிட்டோம், சார்ஜ் போட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒர்க் வேறு ஒர்க் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 hours ஆயிடுச்சு, சார்ஜ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ வண்டி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே ஆனால் நம்ம பேட்டரி வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இவங்க சொல்லியிருக்க இந்த ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றத ஆல் ஓவர் இந்தியாவில் 400 சிட்டிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்களே. அந்த 400 சிட்டிஸ் எங்கெங்கே அப்படின்னு மெயினாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தியேட்டர், பார்க், ஐடி செக்டார்ஸ், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸி பிளேசஸ் அப்படின்ற இடத்துல நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கூட்டரோடைய டெக்னிக்கல் பார்ட்ஸ்க்கு வந்துருவோம். டோட்டலாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 செக்மெண்ட்ஸில் வந்து இவங்க வச்சிருக்காங்க. அதாவது 3 வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பேசிக், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மிட், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரி, பேசிக், மிட், ஹை இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடைய மோட்டார் வந்து 2 kilowatt மோட்டார் அப்படின்றது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட டாப் ஸ்பீட் வந்து 45 km/h அப்படின்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மிட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது 4 kilowatt மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட டாப் ஸ்பீட் வந்து 70 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைன்னு வரும்போது இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது 7 kilowatt மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய டாப் ஸ்பீட் வந்து 95 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பேட்டரிஸ் வந்து எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஃபுட் ரெஸ்ட் இருக்கிற அந்த பிளேஸில் வந்து இவங்களோட பேட்டரிஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்களோட பேட்டரியும் வந்து அந்த ஒரு பெண்டுலம் ஷேப் மாதிரி இருக்கிறதுனால அவங்களால அந்த இடத்துல ஈஸியாக வந்து பிளேஸ் பண்ணி அவங்க மோல்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 1.15 kWh மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இவங்க வந்து 3 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 பேட்டரி சேர்த்து பார்த்தா 3.5 kWh மாடல் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஒரு வெஹிக்கிளோடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லப்போனால் 240 kilometers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உண்மையிலே வந்து இந்த ஒரு ரேஞ்ச் வந்து யாருமே கொடுக்கவே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு 100, 150 அதுதான் வந்து மேக்ஸிமம் வச்சுருந்தாங்க. இவங்க கொடுத்துருக்கிறது வந்து 240 kilometers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டா 240 kilometers வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம், உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் சார்ஜ் பண்ண அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் இதில் வந்து ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்னடா இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்ச மாதிரியே இருக்கே அப்படின்றீங்களா? அதே மாதிரி தான் இருக்குது. இதில் இவங்க என்ன கண்டிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 240 kilometers வரைக்கும் நீங்கள் இந்த வெஹிக்கிளை ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்ட வேண்டியது மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து 20 kilometers தான். அதை தாண்டி நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 240 அட்டைன் ஆகாது. நீங்கள் ஒன்லி 20 kilometers போனால் தான் உங்களுக்கு 240 kilometers வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இது வந்து பிஸி சிட்டிஸ் அப்படின்ற டிராஃபிக்கான சிட்டிஸ், அந்த ஒரு பிளேஸில் இந்த வெஹிக்கிள் நம்ம வந்து ஈஸியாக ஓட்டிக்கலாம். அது தாண்டி வெளியில் போகிறோம் அப்படின்னா கஷ்டம். இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு 40 ஸ்பீடில் கூட ஓட்டலாம், அந்த வண்டிக்கே அது மரியாதை இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம இந்த 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரைக்கும் போனால் கூட இவங்களோட மைலேஜ் அப்படின்னு சொல்ல போனால் மினிமம் ஒரு 150 வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டா 150 to 120 இந்த ஒரு ரேஞ்சில் இருந்தால் கூட நமக்கு வந்து அது எவ்வளோ பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது தாண்டி பாவிஷ் அகர்வால் அவங்க அப்லோட் பண்ண அந்த ஒரு வீடியோவில் பர்டிகுலராக சொல்ல போனால் அவங்க வந்து அவங்களோட ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணி அவங்களுடைய
ரிமோட் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த வெஹிக்கிளோடைய நம்ம சீட்டை தூக்கிட்டு நம்ம வந்து அங்கே நம்மளோட அந்த ஒரு ஸ்பேஸில் வந்து அவரோட ஹெல்மெட் ஒன்று வைப்பாங்க. அங்கே பார்க்கும்போது 2 ஹெல்மெட் இருக்கும். ஸோ இதிலேருந்து அந்த ஒரு ரிமோட் ஸ்பேஸ் வந்து அவங்க என்லார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற வெஹிக்கிளை விட நிறைய ஸ்பேஸ் அதில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து பேட்டரி தான். ஸோ பேட்டரியும் வந்து அவங்க ஃபூட்ரெஸ்ட்டில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சீட் உட்கார அளவுக்கு ஹைட் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து எம்டி ஸ்பேஸ், அந்த இடத்துல பெருசாக நம்மளோட திங்ஸ் வைக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துறாங்க, ரிமோட் ஸ்பேஸ். ஸோ இது வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா அவங்க யூஸ் பண்ணது ஒரு ஹாஃப் ஹெல்மெட் தான். அதே நம்மளால் வந்து 2 ஃபுல் ஹெல்மெட் உள்ளே வைக்க முடியுமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ அதை வந்து ஒன்ஸ் அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பாவிஷ் அகர்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒசூரில் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இந்தியாவில் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு அது தாண்டி இவங்க வந்து வேறு காண்டினென்ட்ஸ்க்கும், அதாவது லைக் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, அந்த மாதிரி வேறு காண்டினென்ட்ஸ்க்கும் இவங்க வந்து சேல் பண்ண போகிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவங்கள இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ண அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் இருந்து என்னென்னலாம் நம்மளால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க இன்னும் லான்ச் டேட் அப்படின்றது வந்து எதுவும் அஃபிஷியலாக சொல்லலை. மேபி இந்த இயர்க்குள்ளே கண்டிப்பாக அவங்க லான்ச் பண்ணிவிடுவாங்க. அதில் வந்து டேம் ஷோர். மேபி இன்னும் ஒரு 2 to 3 monthsக்குள்ளே லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க அடிச்சு நவுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் தான் இது வரைக்கும் ஓலோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொடுத்த அப்டேட்ஸ் படி கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்போ நான் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு ரீச் எடுக்க போது, இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி இது வரைக்கும் கொடுத்த அப்டேட்ஸ் இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் வந்து நம்ம வந்து பேசுவோம் அப்கமிங் வீடியோஸில். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எதையும் மிஸ் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வரும், எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர், ஹேவ் a nice day.